மரணித்தவருக்காக உயிரோடு இருக்கக்கூடியவங்க குர்பானி கொடுக்கலாமா? இதற்குண்டான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, இறந்தவருக்காக உயிரோடு இருக்கக்கூடியவர் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. மேலும் முஸ்லிம் என்ற நூலிலே இடம்பெற்றுள்ளது, ஆதமின் மகன் இறந்த பிறகு 3 காரியங்களை தவிர மற்ற எல்லா தொடர்புகளும் அவரை விட்டு துண்டிக்கப்படுகிறது. அதுல முதலாவது என்னன்னு பார்த்தோம்னா, அவர் செய்த நிரந்தர தர்மம். அது என்ன தர்மத்திலையும் நிரந்தர தர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் செய்த தர்மத்தினால் அவருடைய மரணத்துக்கு பிறகு மற்றவர்கள் பயனடைவார்கள். உதாரணமாக, மக்களுக்காக அவர் உருவாக்கிய மதர்சா, அடுத்து பொதுவான இடத்துல அவர் ஏற்படுத்தி கொடுத்த தண்ணீர் வசதி, இது எல்லாம் நிரந்தரமான தர்மங்கிற இந்த பட்டியல்ல சேரக்கூடியதாகும். இரண்டாவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பயன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது, அவருக்காக துவா செய்யக்கூடிய சுவாலிஹான பிள்ளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மளுடைய கேள்விக்கான பதில் தெளிவாக கிடைச்சிருக்கும். இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுப்பது ஒருபோதும் கூடாது என்று.